ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. தேர்தலில் பண மழை கொட்ட தொடங்கிடுச்சு போல. அங்கங்க சோதனையில கோடி கோடியா பணம் சிக்குது. வணக்கம் விக்ரம். தேர்தல் அப்படின்னாலே ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி தானே விக்ரம். இந்த பிசினஸ்ல எதையாவது கொடுத்து ஓட்டு வாங்கணும், ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளவுதான். வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கலாம், பணத்தை கொடுக்கறது சரியா ரோபோ? பிசினஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறமா முதல் போடாம பிசினஸ் பண்ண முடியுமா? பணம் இல்லாம எப்படி ஜெயிக்கிறது? அதனாலதான நேர்காணல்ல எல்லாரும் ஒரே கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வியை கேட்கிறாங்க? தேர்தல்ல போட்டியிட விரும்புறவங்க கிட்ட நேர்காணல் நடத்தும் போது உங்களால எவ்வளவு செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விதான முக்கியமா இருக்கு. அது சரி, இப்ப கோடி கோடியா பணம் சிக்குது, இதெல்லாம் யாருடைய பணமா? ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பணம்னு சொல்றாங்க. இதுல அதிகமா வெளியே வந்திருக்கிறது ஆளும் கட்சிக்கு ஆதரவானவங்களோட பணம் தானா? ஆனா ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களே. அப்போதான தேர்தல் ஆணையம் இன்னும் தீவிரமா களத்துல இறங்கி ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்ட போடும். அதுக்காகத்தான் இந்த குற்றச்சாட்டுகள். அப்படின்னா இந்த தேர்தல்ல பண விநியோகம் இருக்காதுன்னு சொல்றியா ரோபோ? நீ திருந்தவே மாட்டியா விக்ரம்? இப்படி ஒரு சில இடங்கள்ல பணத்தை பிடிச்சிட்டா பண விநியோகத்தை நிறுத்திட முடியுமா? சீப்பு ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போகுமா? பணம் உள்ள கட்சிகள் எல்லாம் விநியோகத்தை பக்காவா செஞ்சிடுவாங்க. தேர்தல் ஆணையம் இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது எப்படி ரோபோ பண விநியோகம் நடக்கும்? ரெண்டு முக்கிய கட்சிகளும் தங்களோட மாவட்ட வாரியான விநியோகத்தை ஏற்கனவே முடிச்சாச்சாம். தொகுதி வாரியான விநியோகத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம். இடையில தான் 1-2 இடங்கள்ல தான் இது மாதிரி சிக்கல்கள் வருதான். சரி, தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சும்மா விட்டுருவாங்களா? அவங்க என்ன செய்வாங்க பாவம்? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிடிப்பாங்க, அவ்வளவுதான். கண்ணுல மண்ண தூவி காரியத்தை கச்சிதமா முடிக்கிறது எப்படின்னு அரசியல்வாதிகளுக்கு சொல்லியா தரணும்? அரசியல்வாதிகள் கையில சிக்கிக்கிட்டு ஜனநாயகம் படுற பாட்டை பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு ரோபோ. உனக்கு மட்டுமா? எல்லாம் நேர்மையா நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நிலைமை இன்னும் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தம். எனக்கு என்னமோ இந்த முறை பணத்துக்காக மக்கள் வாக்குகளை விற்க மாட்டாங்கன்னு தோணுது ரோபோ. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு விக்ரம். ஆனா நடைமுறையில அது சாத்தியமாங்கிறது இப்ப வரைக்கும் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா முதன்முறை வாக்காளர்கள் அதிகம் இருக்கிறதால இந்த முறை நீ சொல்ற மாதிரி ஓரளவு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் மறுக்க முடியாது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த நம்பிக்கையில தானே நடுநிலையாளர்கள் ஒவ்வொரு தடவையும் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. அவங்க போடுற ஓட்டுனால தானே மாற்றங்கள் வருது. உண்மைதான் விக்ரம். நீ சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட இருக்கிறதால தான் நம்ம நாட்டுல இன்னும் ஜனநாயகம் உயிரோடு இருக்கு. இனிமேலும் இது இப்படியே இருக்கும்னு நம்புவோம். சரி ரோபோ, இன்னைக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. மத்தத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி நேயர்களே.